وكم من كربة تنفي بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்லோர்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் எண்ணுவதற்கும் சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்தருள்வானாக. ஆமீன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மகத்துவமிக்க ஷரீஅத்தை முத்தஹ்ஹராவை, பரிசுத்தமான அந்த ஷரீஅத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க பெருமக்களே, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான். உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை உலகத்தில் நிரூபிப்பதற்காக மக்களிடத்திலேயே மகத்துவமிக்க அற்புதமாக எது கருதப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு பேரற்புதத்தை கொடுத்தான் அந்த காலகட்டத்திற்கு தோதுவாக. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே சூன்ய கலை மிகுந்திருந்தது என்று சொன்னால் அந்த சூன்யத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அசாவை கொடுத்திருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மருத்துவம் என்பது சிறந்திருக்குமானால் ஹதரத் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மருத்துவத்தினுடைய உச்சமான ஆற்றலை கொடுத்திருந்தான். அவர்கள் தொட்டால் போதும் எவ்வளவு பெரிய வியாதியும் குணமாகிவிடும். இறந்தவர்களையும் கூட அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு எழுந்திருங்கள் என்று சொன்னால் எழுந்து விடுவார்கள். அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இதேபோல் ஒவ்வொரு நபிமாருடைய காலகட்டத்திலும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே மக்களிடத்தில் பிரசங்கம் என்பது பெரிதாக கருதப்பட்டது.
நல்ல பேசுபவர்கள் தான் காலத்தின் தலைவர்களாக கருதப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களிலேயே வரலாற்றில் வருகிறது கதீபுல் அன்பியா, நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் ஹஜ்ரத் சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட பேச்சாற்றலை கொடுத்து அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தார். அதே போல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பேரற்புதம். சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு சட்டையை கொடுத்தான். குர்ஆனிலே வருகிறது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்திலே கொண்டு போய் போட்டார்கள். யதி பஸீரா, கண்வொளியை பெற்றார். பேரற்புதமான ஒரு சட்டை அல்லாஹ் கொடுத்தான். சய்யிதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரற்புதமான ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த மக்கள் கேட்டார்கள், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை வெளிக்கொண்டு வேண்டும். அறிவிலே ரொம்ப முதிர்ந்தவர்கள், எதையுமே தர்க்கம் பேசுபவர்கள், எதை எடுத்தாலும் தர்க்கம் பேசுபவர்களாக இருந்தார்கள். அதனால் அவங்க சொன்னாங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர வேண்டும். இதோ இருக்கக்கூடிய இந்த பாறை, இந்த மலை பிளந்து அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளியில வரணும்னு சொன்னாங்க. மலை பிளந்து ஒட்டகம் வருமா? ஒரு மலைக்குள்ள ஒரு சேர வெண்ண இருக்கலாம், கல்லுக்குள்ள ஒரு ஒட்டகம் வருமா? மலை விளந்து உயிரினங்களில் பெரிதான அந்த ஒட்டகம் வெளியே வர வேண்டும். சாதாரண ஒட்டகை அல்ல, ஒட்டகம் வெளியில வந்தவுடன் ஒரு குட்டியை போடணும். சுபஹான், நடக்கிற காரியமாக உள்ள என்ன நடந்துச்சுங்க? ஒரு ஆள் தானே இருக்கிறா, வெளியில வந்தவுடன் ஒரு குட்டியும் போடணும். சாதாரணமான அந்த ஒட்டகை அல்ல, அந்த ஒட்டகை எங்களுடைய வீடுகளின் வழியாக கடந்து சென்றால் நாங்கள் வைக்கக்கூடிய பாத்திரம் நிறைய பால் தர வேண்டும். அறிவு ரீதியா கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தி இல்லைங்கிறது தெரியும், கற்பனையிலே நினைக்க முடியாது. அறிவு ரீதியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அல்ல. எப்படி மலை பிளக்கும், மலை பிளந்து எப்படி ஒட்டகம் வரும், வரக்கூடிய ஒட்டகை எப்படி குட்டி போடும், அது நம்முடைய வீடுகளின் வழியாக கடந்து சென்றால் வைக்கும் பாத்திரம் நிறைய எப்படி பால் வரும், கற்பனையிலும் கூட நினைக்க முடியாத காரியம். ஹஜ்ரத் சய்யிதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ், எல்லாவற்றையும் விட தங்களுடைய அறிவைத்தான் இவர்கள் பெரிதாக கருதி கொண்டிருக்கிறார். தங்களுடைய அறிவுதான் எல்லாவற்றையும் விட பெரிது, அதை மிகைப்பதற்குண்டான ஒரு சக்தியும் இல்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய குதிரத் அதை விட வல்லமை மிக்கது, உன்னுடைய சக்தி என்பது அதை விட ஆற்றல் மிக்கது என்பதை நீ நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்காக நீ அப்படிப்பட்ட ஒரு நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அல்லாஹ் தஆலா அருள்மறை வழியாக, குர்ஆன் ஷரீஃபின் வழியாக, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதரூஹா தஅக்குல் ஃபீ அர்தில்லாஹ் வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் ஃபயஸதக்கும் அஸாபுன் அலீம், இது அல்லாஹ்வின் ஒட்டகை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், இது நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகை என்று சொன்னான். அவர்கள் சய்யிதுனா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான பேரற்புதம் மிக்க ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். இதை போல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அன்றைய காலகட்டத்திற்கு தோதுவாக ஒரு பேரற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதங்கள் ஏராளம். சந்திரன் பிளந்தது. ஒரு ஆள் வந்தாரு, நாயகமே முகமது அவர்களே, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா? ஆமான்னு சொன்னாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. அந்த இருக்குது இல்லையா, அந்த மரத்தங்க வர சொல்லுங்க, அந்த மரங்க வரணும்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்களா, நான் சொல்ல வேண்டாம், நீங்க போய் சொல்லுங்க அந்த மரத்திட்ட, உங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள், நீங்க போய் சொல்லுங்க. جاءت لدعوته الأشجار ساجدة تمشي إليه على ساق بلا قدم. மரம் வந்தது, ஸல்லல்லாஹு தர்பாருக்கு மரம் வந்தது. இன்னொரு ஆள் வந்தாரு, நாயகமே முஹம்மது அவர்களே, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா? ஆமா. அதுக்கு என்ன ஆதாரம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என் கைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அவர் கைக்குள்ள எதையோ வச்சிருக்கிறார், என் கைக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க, நீங்க நபியா இல்லையாங்கிறத எனக்கும் என் ரப்புக்குன்னு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால என் கைக்குள்ள என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா இல்லையான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன் கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லிட்ட கேளுங்க, நான் யாரையும் சொல்லுன்னா. கல்லின் மாத்திரம் சொல்லல ஸல்லல்லாஹு, அந்த கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லிடத்தில் கேளுங்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அந்த கண்டு சொன்னதாக நான் பார்க்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க கோபத்துல. ஏன்னா ஏத்துக்கிறனுங்கிற எண்ணத்துல வந்தாதானே ஏத்துக்கிற முடியும். திருமக்களே, பேரற்புதங்கள் ஏராளம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதங்கள் ஏராளம். ஒரு ஆள் வந்தாரு, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா? ஆமா.
நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா இருந்தால் அவர் சொல்றார். இது பாருங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி பெயர் ருக்கானான் வருது. நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபியா இருந்தால் இந்த அரபுலகத்திலேயே பெயர் கேட்ட பெரிய மல்யுத்த வீரன் நான், எங்கிட்ட நேரடியா சண்டை போடணும், எங்கிட்ட நேரடியா நீங்க யுத்தம் செய்யணும். குத்துறதுல ரொம்ப கெட்டிக்காரன். நம்ம 2 பேரும் மல்யுத்தம் போடுவோம். நீங்க என்ன வீழ்த்திட்டீங்க, உண்மையில நீங்க நபிதான். அப்துல் இது இல்லாம படிச்சுட்டு வருவாங்க. நபிமார்களுக்கு உண்டான வேலையா இதெல்லாம்? நபியா அல்லாஹுத்தால அனுப்புறதுக்கு அவன் வச்சிருக்கக்கூடிய தகுதிகள்ல இதெல்லாம மல்யுத்தம் இல்லாம படிச்சுட்டு வரணும் கேட்டான். சரி சரிப்பா, அதுதான் நீ அல்லாஹுடைய நபி என்று நான் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரம், நான் தயாருனாங்க. வந்தாரு, ஆரம்பிச்சிருவோம். ஒரு குத்து தான் கீழே சாஞ்சிட்டாரு. எழுந்திருச்சவன்னு சொன்னாப்புல, நான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன், அதனால தப்புன்னு கீழே சாஞ்சிட்டேன், அதனால இன்னொரு தடவை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை வச்சுக்கிடுவோம்னு சொன்னாங்க. சொன்னாங்கன்னா சரி பிரச்சனை வச்சுக்கிடுவோம். அவன் 2வது தயாரிப்போட நின்று, முதல்ல தான் அப்படி ஏமாந்துட்டோம், 2வது பார்த்து என்ன பெரிய அணி அது தோத்து போகுது, சின்ன அணி அது ஜெயிக்குது, கற்பனையிலும் பண்ண முடியல. விளங்குது எல்லாருக்கும் நல்ல. அதனால எப்படி மரபுலகத்தில் பெயர் கேட்ட பெரிய மல்யுத்த வீரன் எப்படி நம்ம தோத்துட்டோம், எதுவும் நடந்துருச்சு பார்த்துருவோம். 2வது நீங்க தயாரான்னு கேட்டாங்க. உடனே தயாரும் சொல்லாது சாதாரணமா அவங்க நின்னாங்க. 2வது ஆரம்பிச்ச உடனே அதே மாதிரி ஒரு குத்து, எதிர்பாராத விதத்தில் ஒரு குத்து கீழே தாண்டிட்டாங்க. அதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல வந்து அவன் 2வது சொன்னா, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு சொன்னாங்க, இது விளையாட்டா போயிடக்கூடாது, இது விளையாட்டு, இது தீன், இது விளையாட்டாக ஆகிவிடக் கூடாது அப்படின்னு உடனடியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2வது உண்மையிலே நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு மனநிறைவுக்காக வேண்டும், உண்மையிலே நீங்க அதில் கெட்டிக்காரதா என்று சோதிப்பதற்காக எனக்கு மனநிறைவுக்காக என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படின்னா சரி. 3வது அவன் அதாவது ஏற்கனவே என்ன யுக்தியை பழகியிருந்தாங்களோ அந்த யுக்தி அல்லாத வேறு விதத்தில் அதை அணுகுவதற்காக முயற்சிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துறையிலும் தேர்ச்சி விட்டிருந்த காரணத்தினாலே அவன் எதிர்பாராத எந்த துறையில் அவன் வீழ்த்துவான் என்று எண்ணினானோ அதை அடித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பற்றி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உலகத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா பேரற்புதங்கள் எவ்வளவோ கொடுத்தான். குர்ஆன் ஷரீஃபை விட பேரற்புதம் ஒன்றுமே இல்லை. மிக மகத்தான பேரற்புதம் அது குர்ஆன். எப்படி அற்புதங்கிறது தனியா சொல்லணும். குர்ஆன் எப்படி அற்புதம், அற்புதங்களுக்கெல்லாம் தலையாய அற்புதம். இமாம் புஸ்ரி சொல்வார்களே, தாமத்து லதைனா ஃபஃபா கத் குல்ல முஅஜிஸத்தின் மினன் நபியீன ஜாஅத் வலம் ததுமி. எல்லா அற்புதங்களை விட குர்ஆன் பேரற்புதம். காரணம் என்ன தெரியுமா? எல்லா அற்புதங்களும் அந்த நபிமார்களின் காலகட்டத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் குர்ஆன் கியாமத் வரை இருக்கும். அதனால இது பெரிய அற்புதம்னு சொன்னாங்க. அப்ப குர்ஆன் பேரற்புதம் என்பதற்காக அவர்கள் காணக்கூடிய அணுகுமுறை என்பது வேறு. இப்படி நிறைய அற்புதங்கள் ஸல்லல்லாஹுடைய காலத்துல இருந்துச்சு. ஆனா குர்ஆன்ல சொல்லப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹுடைய அற்புதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அற்புதம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு அற்புதம். அல்லாஹ் சொன்னான், நாயகமே நீங்க இந்த அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க. லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி. ஸல்லல்லாஹு கேக்குறான், இவ்வளவு நாளும் நான் உங்களோடு தானே வாழ்ந்தேன், 40 வருட காலம் உங்களோடு தானே நான் வாழ்ந்தேன். என்னை கை நீட்டி நீங்கள் குறை சொல்ல முடியுமா? யாரிடத்திலாவது சென்று பாடம் படித்திருக்கிறேனா? என்னை கை நீட்டி நீங்க குறை சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? யாரிடத்திலாவது சென்று பாடம் படித்தேனா? உங்களாலும் நினைத்து பார்க்க முடியாத பேரற்புதமான ஒரு திருவார்த்தையை ரப்பின் புறத்திலிருந்து கொண்டு வருகிறேனே, என்ன அற்புதம் வேண்டும்? தங்களுடைய வாழ்க்கையை முன்னால வச்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் அப்படி சொல்றதுக்கு ஒரு தலைவர் யாராவது இருக்கிறாங்களாங்க? தி 100ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தியதற்கான 23 காரணங்களை தொகுக்கும் பொழுது பிரதானமான காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை சொன்னார்கள், முற்படுத்தினார்கள். இதோ என் வாழ்க்கையை பாருங்கள், நீங்கள் பின்பற்றுவதற்காக என் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னாரே பெருமக்களே. அதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களில் எல்லாம் மிகப்பெரிய அற்புதம்.
உலகத்தில் எந்த நபிமார்களும் பெற்றிராத மகத்தான வெற்றியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றதற்கான காரணத்தை குர்ஆன் சொல்கிறது. வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். அவங்களுடைய குணத்தை சொல்லுது. நாயகமே, தாங்கள் மாத்திரம் கடுகடுப்பானவர்களாக இருந்திருந்தால், கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு எல்லோரும் விரண்டோடி இருப்பார்கள். வெற்றி பெற்றதற்கான ரகசியத்தை அல்லாஹ் சொல்கிறான். வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய உயர்ந்த குணம், உங்களுடைய உயர்ந்த அணுகுமுறை, உங்களுடைய சிறந்த பண்பாடு, மக்களை ஈர்த்தெடுக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள், இதுதான் வெற்றி பெற்றதனுடைய ரகசியம் என்று அல்லாஹ் குர்ஆனில். ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான வெற்றி பெற்றதற்கான காரணமாக அல்லாஹ் குர்ஆனில் அவங்களுடைய வாழ்வை, அவங்களுடைய குணத்தை சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, இருக்கிறாங்க, வரவும் செய்யலாம். ஆனால் எத்தனையோ உயர்ந்த குணங்களும் அவங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் மறுபக்கம் இருளாகத்தான் இருக்கு. உண்மையா இல்லையா? நீங்க ஒவ்வொரு ஆட்கள் நெஞ்சில கை வச்சு வரலாற்றை யோசித்து பார்த்து சொல்லுங்க. உலகத்தில் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் இன்னொரு பக்கம் நிச்சயமாக இருளாகத்தான் இருக்கும். சிலர் தனி மனித வாழ்க்கையிலே சிறந்திருப்பார்கள், குடும்ப வாழ்க்கையில சோபிக்க மாட்டாங்க. சிலர் குடும்ப வாழ்க்கையிலே சோபித்திருப்பார்கள், தனி மனித ஒழுக்கத்தில் அவர்கள் சிறந்திருக்க மாட்டார்கள். சிலர் இரண்டிலும் சேர்ந்திருப்பார்கள், சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். சிலரிடத்திலே தயால குணம் இருக்கும், சுட்டு இருக்காது. சில பேரிடத்தில் நிறைய சுட்டு இருக்கும், தயால குணம் இருக்காது. சில பேரிடத்திலே கல்வி நிரம்ப இருக்கும், அகம்பாவம் இருக்கும். சில பேரிடத்துல ரொம்ப பணி இருக்கும், கல்வி இருக்காது. ஒன்னு இருக்கும், ஒன்னு இருக்காது, அவங்களுடைய குணங்களிலோ அவங்களுடைய செயல்பாடுகளிலோ. ஆனால் குணங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையாக எல்லா நல்ல குணங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு உருவமாக இந்த உலகத்தில் காட்சி தந்தவர்கள் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர உலகத்தில் வேறு ஒரு மனிதரை சுட்டிக்காட்ட இயலாத பெருமக்கள் யாராக இருந்தாலும். அதுக்கு அந்த பக்கத்துக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த பக்கத்துக்கு தமிழக மக்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தமிழகத்திலே புரட்சியாளர் என்று பெயர் பெற்றவர் இவர் ராமசாமி நாயக்கர், தந்தை பெரியார் அறியப்படக்கூடியவர். அவருடைய மனைவி மணியம்மை இறந்த பொழுது பெண்களின் புரட்சிக்காக நிறைய கருத்துக்களை சொன்னவர், பெண்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய கருத்துக்களை சொன்னவர், பெண்கள் விஷயத்திற்காக பாடுபட வேண்டும் என்று சொன்னவர். உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறோம் கேட்டாங்க. அவர் மனைவி மணியம்மை இறந்த நேரத்தில் அவர் குமுதத்தில் பேட்டி கொடுத்தார், என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யலைன்னு சொன்னார். இதுதான் உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களுடைய நிலை. உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களுடைய நிலை யாரை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கும், மறுபக்கம் இருளாகத்தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள். எதிரிகளும் கூட குறை சொல்லவில்லை, எல்லோரையும் அழைத்தார்கள். இந்த மலையினுடைய பின்பகுதியிலிருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களாம் கேட்டாங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சித்கா, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் அனுபவப்படவில்லை, நீங்க சொன்ன உண்மையாத்தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்க அதை மறுத்தாங்க, அது வேற விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குறைவானுடையவர்கள் என்று சுட்டிக்காட்டுவதற்கு உலகத்தில் ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும். பெருமக்களே, தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையா? சில பேர் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. பெரிய தலைவர்களாக இருப்பார்கள், வீட்டில் போய் கேட்டா கதை தெரியும். ஆடி ஒடுங்கி அடங்கி எல்லாத்தையும் வீட்டில் கேட்டு சொல்றேன். சொல்லணும் மசோரா செய்துன்னு சொல்லணும், அதுக்காக அப்படி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால கலந்துக்கிறணும். குடும்பத்தினுடைய பாங்கு விஷயத்தில் அனுசரித்து சொல்லணும், அது வேற விஷயம். ஆனால் அவங்களுடைய காரியம் தான் நடக்கும். குடும்பத்தினுடைய காரியத்தில் வெற்றி பெற்றவர்களாக பலர் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் இன்பமாவே இருந்துகிட்டு இருக்காது. சில நேரங்கள்ல கோபம் வரும், சில நேரங்கள்ல ஏதாவது பகை உணர்ச்சி வரும், சில நேரங்கள்ல சண்டை வரும், சில நேரங்கள் அப்படி இப்படி இருக்கும். எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவர். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு நிறுத்தல்ல, வான கைருக்கும் லி அஹ்லி, என் மனைவிமாரிடத்தில் நான் நல்லவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறேன் சொன்னாங்க. என்னுடைய மனைவிமார்கள் யாரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லோரும் நான் நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க.
குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி சமாளித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்திலே மஸ்ஜித் நபவியிலே பெண்களும் சேர்ந்து வந்து தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்க வீட்டுல தொழுகிறது நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பலர் வந்து தொழுதார்கள். உங்க வீட்டுல நீங்க தொழுகிறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் ஸலாத்தக்கள் தக்கனும் இல்லவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இருக்குது எல்லாருக்கும் சாந்தத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியது. பள்ளியில் ஏத்திக்காம இருப்பாங்க. ஒரு ரமலானுடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காம இருக்கிறதுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அனுமதி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் நானும் உங்களோட ஏத்திக்காப் இருக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரமலானுடைய மாதத்துல கடைசி 10 ஏத்திக்காப் இருக்குது. சுன்னத்து முஅக்கதா, லைலத்துல் கத்ரை ஒரு மனிதருக்கு சேர்த்து வைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நியத்து செய்து கொள்ள வேண்டும் பெருமக்கள். அப்படிப்பட்ட இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கங்க, எல்லாரும் மனசுல நியத்து வச்சுக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்றோம். நீங்க சிலர் போன் பண்ணி சொன்னாங்க, அது நீங்க சின்ன விஷயம், நேற்று ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டு நான் எஞ்சி போயிருவேன், ஆனா சொல்றேன் நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லிட்டு போறது என்ன வந்துருச்சு, நான் சொல்றேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நியத்து செய்யும் பொழுது அல்லாஹ் மகத்தான கூலியை கொடுக்கிறான். அப்ப அப்படி ஏத்திக்காப் இருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நியத்து செய்து ஏத்திக்காப் இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்திலேயும் சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் இந்த வருஷம் பள்ளியில் ஏத்திக்காப் இருக்கட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன பிறகு தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரை ஏத்திக்காப் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு ஆயிஷா நாயகி அனுமதி கொடுத்துட்டாங்க. வெளியில போயிட்டு வந்து 19ஆம் நாள் அதுக்கு அடுத்து ஏத்திக்காப் இருப்பதற்காக வேண்டி உள்ள தயாரிப்புல பார்த்தா பள்ளி வாசல்ல நிறைய கூடாரம் கட்டியிருக்கு. வரிசையா கூடாரம் கட்டியிருக்கு. அதான் என்ன நிறைய கூடாரம் கட்டியிருக்குது, என்ன விஷயம் கேட்டாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் ஏத்திக்காப் இருக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி தானே கேட்டாங்க, அவங்களுக்கு தானே நாம அனுமதி கொடுத்தோம், எல்லாரும் ஏத்திக்காப் இருக்க தயாராயிட்டாங்களே அப்படின்னா நம்ம மாதிரி இருந்தா நம்ம அப்படிலாம் ஆக முடியாதுங்க. எந்த வகையிலையும் ஒண்ணுக்கு மேல சமாளிக்க முடியாது. சில நிலைகள்ல இருந்தா கோபம் வரும், அப்படித்தானே? தப்பு நமக்கு என்ன செய்யும், ரோஷம் தான் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆயிஷா நாய்க்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை மற்றவர்கள் எல்லாம் ஆயிஷா நாய் கொடுத்தா நமக்கும் கொடுத்த மாதிரி தானே அப்படின்னு நினைச்சு இவங்களும் பள்ளியில் ஏத்திக்காப் இருக்கிறதுக்கான தயாரி. இப்ப அதற்கு ஆயிஷா நாயகி அவர்களை நீங்க ஏத்திக்காப் இருக்கக்கூடாது என்று சொன்னால், நீங்க தானே மூல கருத்தா, நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கொடுத்த அனுமதியை ரத்து செய்யற மாதிரி அவங்களுக்கு வருத்தம் வரும். யாருமே இருக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் வருத்தம் ஆயிடும். ஸல்லல்லாஹு ஒரு யுக்தி பண்ணாங்க. குடும்பத்தினுடைய காரியங்கள்ல யுக்திங்கிறது ரொம்ப தேவை. ஸல்லல்லாஹு ஒரு யுக்தி பண்ணாங்க, வேற ஒண்ணும் இல்ல, இந்த வருஷம் நான் ஏத்திக்காப் இருக்கலன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், எல்லா கூடாரம் காலி ஆயிடுச்சு. இந்த வருஷம் நான் ஏத்திக்காப் இருக்கலன்னா குடும்பத்தினுடைய காரியங்கள்ல வந்து ரொம்ப யுக்தி புத்திசாலித்தனமாக உள்ள அணுகுமுறை என்பது மிக நேர்த்தியானது, மிக முக்கியமானது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த காரியத்திலும் மகத்தான வெற்றி பெற்றார்கள். தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப ரீதியான காரியங்களிலும் அரசியல் ரீதியான காரியங்களிலும் உலகத்தின் தலைவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். மக்கா முக்கர்ரமாவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். சொந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனதால் தளர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே மதீனாவில் இருந்து கொண்டு உலகத்தின் தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார்களே, இது மிகப்பெரிய ராஜதந்திரம் என்று சொல்கிறார். அரசியல் ரீதியாக உள்ள வெற்றியை சொல்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, சமூக ரீதியான வாழ்க்கையா, அரசியல் ரீதியான வாழ்க்கையா, அதே போல எந்த குணமானாலும் சரி அதில் நிறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்துல இது சில பேர்த்த பார்த்தா நிறைய நன்றி சுக்குருடைய மாத்தா சில பேர் இடத்துல நிரம்ப இருக்கும், சில சபர் நிறைய இருக்கும், சில பேர்த்த ஈகை நிரம்ப இருக்கும். இது ஒவ்வொரு ஆட்கட்டையும் ஒரு குணம் இருக்கும். இது நம்ம சாதாரணமா நன்றி உணர்வுங்கிறது எல்லாத்திட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா நம்ம நன்றி நிலைங்கிறது எப்படி தெரியுமா, ஏதாவது பெரிய மட்டத்தில் உள்ளவங்க செய்யக்கூடிய உதவிக்கு தான் நன்றி செலுத்துவோம். சாதாரண நிலையில் உள்ள ஆட்கள் செய்யக்கூடிய நன்றி, அந்த உபகாரத்துக்கு நன்றிங்கிறது ரொம்ப குறைவு. அதை நினைத்து பார்க்க மாட்டோம், அதை சொல்ல மாட்டோம். நம்முடைய நன்றியினுடைய நிலை என்பது அப்படித்தான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் உபகாரம் செய்தாலும் சரி அதற்கான சிறந்த பகரத்தை செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டதே இல்லை. பெருமக்கள், ஒரு யுத்தகலத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட ஒரு சஹாபி அனுப்பி தண்ணீருக்கு தான் தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க சுத்தி முத்தி ரொம்ப தேடி பார்க்கறாங்க. ஒரு பெண்மணி ஒட்டகத்துல ஏறி தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. புகார்ல வருது நீண்ட ஹதீஸ்.
ஸல்லல்லாஹு அந்த அலிரல்லாஹு கேட்கிறாங்க, தண்ணி எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. நேற்று அந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னாங்க. தண்ணி நேற்று அந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல நான் நேற்று இருந்தேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் தொலைவு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றேன் நாங்க. நீங்க கூட வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து வந்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரலாமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரலாமான்னு கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்க தண்ணியில குறைவு ஏற்படாதுன்னு சொன்னாங்க. தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி கொடுத்தா நம்ம தண்ணி குறையாதா? அது என்னன்னு கேட்டாங்க. உங்களுடைய தண்ணியில குறைவு ஏற்படாது, தண்ணி தரலாமான்னு கேட்டாங்க. தண்ணி துருத்தி எடுத்து கையில கொடுத்தாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துருத்தியின் வாய் திறந்து தங்களுடைய முபாரக்கான கையை அதிலே சேர்த்தவர்களாக பாத்திரத்தை கொண்டு வைக்க சொன்னார்கள். தண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கிறது, பாத்திரம் நிரம்ப குடிக்கிறார்கள், சேமித்து வைக்கிறார்கள். சிலர் குளிக்கிறார்கள், சிலர் குளித்தார்கள். குளிப்பு கடமையானவர்கள் சிலர் இருந்தார்கள், தண்ணி இல்லாம இருந்தாங்க, குளித்தார்கள். ஆனால் எல்லாம் முடிந்த பிறகும் தண்ணி குறையல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் மூடி அவங்கள்ட்ட கொடுத்து, நமக்கு தண்ணீர் தந்த உபகாரத்திற்காக வேண்டி நீங்க அவங்களுக்கு ஏதாவது சதக்காக்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. இருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பால் கட்டி உணவு போன்றவைகளை எல்லாம் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், தண்ணி குறையல. இங்க ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம், அது வேற, தன்மான வேற, கருப்புதிங்க கூலி வேற, இதையும் நம்ம வாங்கிட்டு அது பிறகு போறோம்னு சொல்லி அந்த சமூக மக்களிடத்துல போய் அந்த அம்மா சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்த்தேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தை பற்றி அந்த சமூக மக்களிடத்திலே, அந்த ஊர் மக்களிடத்திலே அந்த பெண்மணி சொல்லி வச்சிருந்தாங்க. யுத்தத்தினுடைய ஒரு பகுதியிலே அந்த ஊரும் தாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நமக்கு தண்ணி கொடுத்து அந்த பெண்மணி வசிக்கும் ஊர் அதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. மேல்மட்டத்தினுடைய நிலையிலே உள்ளவர்கள் செய்யக்கூடிய உதவிக்கு அதுவும் நன்றி செலுத்ததான் செய்யணும். கீழ் நிலையிலே உள்ளவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவியை நம்ம நினைக்கிறது இல்லையே பெருமக்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் செய்தாலும் சரி அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துபவர்களாக, அதற்காக துஆ செய்பவர்களாக, அதற்கு ஏதாவது ஒரு வகையிலே பகரம் செய்பவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார்கள். எனக்கு செய்த ஒவ்வொருவரும் செய்த உபகாரத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நான் பதில் செய்து விட்டேன். ஆனால் என்னால் பதில் செய்ய இயலாத உபகாரத்திற்கு சொந்தக்காரர் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவங்க செய்த உபகாரத்துக்கு தான் என்னால பதில் செய்ய முடியல, அவ்வளவு பேர் உபகாரத்தை செய்தாருன்னு சொன்னாங்க. பெருமக்களே, பத்ருடைய யுத்தகலம் வரலாற்றில் அதற்கு ஈடு இணையான ஒரு யுத்தகலத்தை சொல்ல முடியாது, சாதாரணமானதல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த யுத்தகலத்திலும் இப்படி துஆ செய்யவில்லை, ரஹ்மான இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னாங்க. உலகத்தில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது. எந்த இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்து இந்த துஆ ஓதுனாங்களோ அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் கட்டியிருக்கிறாங்க. பத்ர்ல அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் கட்டியிருக்கிறாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுரூன அன் அஸ்லிஹதிக்கும் வ அம்தியதிக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா. அந்த காஃபிர்கள் எண்ணுகிறார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் கருதுகிறார்கள், நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா போதும், கொஞ்சம் நீங்க கவனக்குறைவாக இருந்தால் உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ள களம் அந்த பத்ருடைய யுத்த களத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அழைத்து ஒரு அறிவுரை சொன்னார்கள். உங்களில் யாராவது பத்ருடைய யுத்தகலத்திலே அபுல் பக்தரை கண்டால் கொன்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் அபுல் பக்தர்? அரபுலகத்தினுடைய மக்காவினுடைய பெயர் கேட்ட பெருந்தலைவர்கள் குறைசிகள் ஒரு ஆளு. வந்திருக்கக்கூடிய அந்த பதிலிலே வந்த குறைசிகள் அந்த குப்பார்கள் 1000 பேருக்கு 12 பேருக்கு சாப்பாடு பொறுப்பெடுத்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு பொறுப்பெடுத்தவங்க 12 பேர். அந்த 12 பேர்ல மாறி மாறி வரும். அந்த 12 பேர்ல ஒரு ஆள் அபுல் பக்தர். 12 பேர் மாறி மாறி வரும். இந்த 12 பேர்ல ஒரு ஆள் அபுல் பக்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டவர், விரோதம் கொண்டவர். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் யாராவது அபுல் பக்தரை கண்டால் அவரை வெட்டிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி அபுல் பக்தரோடு நேருக்கு நேர் நிற்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியான அந்த தாக்குதலிலே அபுல் பக்தருடைய கையிலே இருந்து அந்த வாளை தட்டி விடுகிறார். யுத்தகலத்திலே தட்டிவிட்ட பிறகு இவர் அவரை ஓங்கி பார்க்கிறார். முகத்திலே அபுல் பக்தர் முகம். அந்த அபுல் பக்தர், நீ அபுல் பக்தரா கேட்டார். இது கேட்க வேண்டிய நேரம் இல்லையா? அது அந்த அபுல் பக்தர், நீங்க அபுல் பக்தர் தானான்னு கேட்டார். ஆமா, பாலக்கில் இருக்கிட்டேன்.
அவங்க நினைச்சாங்க ஒரு பெரிய வீரனுக்கு அழகு, எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வீரன் நிராயுதபாணியாக நிற்கிறான். அப்படி இருக்க இவர் ஆயுதத்தை கொண்டு தாக்குவதை ஒரு பெரிய வீரன் அதை வீரமாக கருத மாட்டான் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அந்த அபுல் பக்தர் நினைச்சுட்டார், எதுக்காக என்ன விட்டுட்டீங்க? சரியான சந்தர்ப்பம். ஒருவேளை என் கையிலிருந்து வாழ் தவறாமல் உங்கள் கையிலிருந்து தவறு இருந்தால் உங்களை நான் பிரித்திருப்பேன். அப்படி ஒரு கட்டம் இது, என்னைய விட்டுட்டீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சி வசமான களத்திலே கூட, எப்படிப்பட்ட நிலையிலே கூட அந்த உத்தரவை மீறுவதற்கான நிலை கொண்டவர்கள் அல்ல நாங்கள். அதனால நான் வெட்ட மாட்டேன். உங்க தலைவரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையா? ஏன் காரணம் என்ன? எங்களுக்கு காரணமே தேவையில்லைன்னு சொன்னாங்க. காரணம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளவுதான் காரணம். என்ன காரணம்? பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மக்கமா நகரத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் கடுமையான சோதனை. மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதர்களுக்கு என்னென்ன சோதனைகள் கொடுக்கப்படுமோ எல்லா சோதனைகளுடைய ஒட்டுமொத்தமான சோதனை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அஷத்துல் பலாஇல் அம்பியா, உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களிலே கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நான் சய்யிதுல் நபியா, ரொம்ப சோதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. கேலி செய்தார்கள். உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களும் அவர்கள் கேலி செய்யப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். பரிகாசம், கேலி, கிண்டல், பரிகாசம் செய்த அந்த பாக்கியம் நமக்கு வராதாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஆள் நல்ல ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறார், இவர் கேலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் இவர் அந்த மொழியை கத்துக்கிறவே மாட்டார். நீங்க நடைமுறையில பாருங்களேன், பரிகாசம் பண்ண அந்த பாக்கியம் நமக்கு வராது. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. அதனாலதான் பரிகாசம் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறார், தொழுகையை பத்தி பரிகாசம், அந்த தொழுகையினுடைய இவருடைய இஹ்லாஸான என்ன எடுக்கப்பட்டு போயிருமா? பரிகாசம்ங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹதீன் அல்லாஹ் சொன்னா, பரிகாசம் செய்பவர்கள் விஷயத்துல என்ன தண்டனை கொடுக்கிறதுங்கிறது நான் என்னுடைய நேரடி பொறுப்பு நல்லா சொல்றேன். அதனால யாரையும் பரிகாசம் பண்ணல. மனசு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உண்டான பரிகாசம் செய்யக்கூடாது. மனது வேதனைப்படும்படியான உள்ள தன்மைகளை கொண்டோ செயல்பாடுகளை கொண்டோ அவங்களுடைய நடைமுறைகளை கொண்டோ பரிகாசங்கள் செய்யப்படும். அவ அந்த பரிகாசம் செய்தார்கள். என்னென்ன துன்பங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ எல்லா துன்பங்களையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்தார்கள். ஊரை விட்டு வெளியேற்றினாங்க. சுஅபி அபீ தாலிபில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களையும் சுஅபி அபீ தாலிபில கிட்டத்தட்ட 2 வருட காலம் யாரும் உணவு கொடுக்க கூடாது, அருந்துவதற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் தடை செய்து வச்சிருந்தாங்க. அதற்கு ஹதீஜா நாயகியினுடைய வஃபாத்துக்கு காரணம் கூட சுஅபி அபீ தாலிபிலே ஊர் விலக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த செய்திதான் என்று கூட வரலாறு சொல்கிறார். அவங்களுடைய வஃபாத்துக்கு காரணம் கூட அதுதான். மிகப்பெரிய சீமாட்டி. அப்ப அந்த சுஅபி அபீ தாலிபிலே ஊர் விலக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த ஆணை, இந்த உத்தரவு எழுதப்பட்டு காபாவிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டிருந்தது. இந்த அபுல் பக்தர் இஸ்லாமிய விரோதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரானவராக இருந்தாலும் கூட அவர் நினைச்சாரு, அவங்க கொள்கையில நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கூட அதுக்கான வயிற்று அடிக்க கூடாது, அந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த தலைவர் என்ன செய்தாருன்னா, காபாவிலே எழுதி தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஆணையை கிழித்தார். கிழித்த உடனே உத்தரவு நீங்கிருச்சு. அப்ப அந்த விளக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவு நீங்கி எல்லோரும் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபகாரத்தை மனதில் வைத்துத்தான் பதிலிலே அபுல் பக்தரை கண்டால் வெட்டாதீர்கள் என்று சொன்னாங்க. எந்த குணமாக இருந்தாலும் சரி அதிலே நிறைவு. அது இந்த குணம் அந்த குணம் என்றல்ல, எந்த குணமாக இருந்தாலும் சரி அதிலே நிறைவானவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் விஷயத்திலையும் செய்த உபகாரத்துக்கு பதில் செய்வாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஒரு கிராமவாசி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. அப்படி கிராமத்திலிருந்து வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கிராமத்துல எது நல்ல விளைச்சல் இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக கிராமத்துல விளையக்கூடிய அந்த நல்ல பொருள்கள், சில விஷயம் கிராமத்துல நல்லா இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கு சிட்டியில் அது கிடைக்காது. அப்ப அதனால கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நேரா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வந்து யார சொல்லலாம், இது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு தேவையான சிலதை எடுத்துக்கொண்டு ஜாகிட்ட சொல்லுவாங்களாம், நீங்க போய் கடை வீதியில கொண்டு நீங்க வித்துருங்க, இதை கொண்டு விற்பனை செய்யுங்க. விற்பனை செய்து கொண்டு அதிலே லாபத்தை பெற்றுக்கொண்டு அதை நீங்க என்ன செய்யுங்க, சாதனங்களை இங்க வாங்க வேண்டிய சாதனங்களை வாங்கிட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லுவாங்களாம்.
அப்படி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கிராமத்திலிருந்து அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கொண்டு வந்தா பட்டணத்துல எது நல்ல கிடைக்குமோ அதை அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துடுவாங்க. சொல்லுவாங்களா, இன்ன ஜாஹிரன் பாதியத்துனா வ நஹ்னு ஹாதிரு, ஜாஹிர் நம்முடைய கிராமம், நாம் அவங்களுடைய பட்டணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர் நம்முடைய கிராமம், நாம் அவர்களின் பட்டணம். ஒரு தடவை ஹஜ்ரத் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிராமங்கள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாங்களே, இந்த ஒரு ஆனந்தத்திலே, இந்த ஒரு மகிழ்ச்சியில, ஒவ்வொரு ஆட்களுடைய உபகாரம்ங்கிறது ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஒரு உபகாரத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்த்தாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து எல்லா பொருட்களையும் அப்படி கொடுத்தாங்க. அவங்க தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை கடை வீதியில கொண்டு வித்துட்டீங்கன்னு சொன்னாங்க. கடை வீதியில கொண்டு அவர் விலை பேசி வித்துக்கிட்டு இருக்கிறார். கிராமவாசி சத்தம் கொஞ்சம் முரட்டு சத்தமா இருக்கும். சில பேர் கிராமத்துல எல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு பாருங்களேன், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிட்டு போவாங்க, எல்லாருக்கும் என்ன சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்க. அவ்வளவு அது ஜாகிரதான் சத்தம் போட்டும் பேசுவாங்க. அப்படி ஒரு தடவை வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நேரடியா அப்படி கண்ணை பத்திட்டாங்க. கண்ணை பத்தினா அவருக்கு சரியான கோபம், கிராமவாசி கோபம். யார் சத்தம் போட்டான், யாருன்னு கேட்டா சொல்லாத, யாருன்னு சொல்லல. அப்படியே தன்னுடைய முதுகோட, தன்னுடைய நெஞ்சோட அவங்களுடைய முதுகை சேர்த்தாங்க. தன்னுடைய நெஞ்சோடு ஜாஹிருல்லாஹ்வுடைய முதுகை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கிற நேரத்துல அவங்களுடைய மேனையிலிருந்து ஒரு விதமான வாசனை வருமே. இந்த வாசனை ஏற்கனவே நுகர்ந்திருப்பவர்கள் ஜாஹிர் அவர்கள். எப்படி வாசனை வருகிறது, இது நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குமோ என்று எண்ணியவராக தன்னுடைய சத்த நாடி அப்படியே ஒடுக்கி தன் முதுகை மீண்டும் அவரே சேர்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கிறார். தன்னுடைய மேனி சேரட்டும் என்று தன்னுடைய முதுகை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணில் இருந்து கையை எடுத்துட்டு ஆளை தூக்கிட்டாங்க. மையஸ்தரி ஹாதல்லாம், இவர் விக்கிற சாதனம் எல்லாம் விக்கட்டும், இவரை விலைக்கு வாங்குறது யாருன்னு கேட்டாங்க. மையஸ்தரி ஹாதல்லாம், இவரை விலைக்கு வாங்குறது யாரு? யார சூழல்லா, நான் ஒரு செல்லா காசு நாயகன், நான் ஒண்ணுக்கு ஆகாதவன், நான் ஒண்ணுக்கு ஆக மாட்டேன் நாயகன், என்ன போய் விற்கிறீங்களேன்னு கேட்டாங்களா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, அந்த இன்தல்லாஹி கால், அல்லாஹ்விடத்தில் நீங்க ரொம்ப விலை உள்ளவர், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விலை மதிக்கத்தக்கதாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஜாஹிரே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் செய்த அந்த உபகாரத்திற்கு எந்த குணத்தை எடுத்து பாருங்க பெருமக்களை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த குணத்தை நீங்க எடுத்து பாருங்க, அந்த குணத்தில் குன்றாக நிறைவாக அதிலே உச்சமானவர்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவங்களுடைய பொறுமை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய நீதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய ஈகைத்தன்மை எடுத்துக்கிட்டாலும் சரி, பச்சத்த தன்மை எடுத்தாலும் சரி, எந்த துஆவும் ஓதுவோம். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வஅமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக. யாரா ஆமீன் சொல்லுவோமா? யாரால் ஆமீன் சொல்லுவோமா? யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக, ஏழையாக மரணிக்க செய்வாயாக, நாளை மிஸ்கீன்களின் கூட்டத்தில் என்னை நீ எழுப்புவாயாக அப்படின்னு துஆ ஓதுறாங்க. மறந்து கூட ஆமீன் சொல்லிட மாட்டோம். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றற்ற வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் தலைவர் அவர்கள், அதிலும் அவர்கள் தலைவர். எந்த நிலையில நீங்கள் திருநபியினுடைய அருள் வாழ்வை பாருங்கள், அந்த வாழ்க்கையிலே உச்சமாக உயர்ந்தவர்களாக, அவங்களுடைய பொறுமையிலையும் சரி, அவங்களுடைய நீதத்திலையும் சரி, அவங்களுடைய நீதத்திலையும் சரி, ஏராளமான ஹதீசுகள் வருகிறது. ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனி தலைப்பு, ஒவ்வொரு குணமும் தனித்தனி குணம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிலே நிறைவானவர்களாக இருந்தார். அதே போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உள்ள குணத்துல விசேஷமான இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு சொன்னா, உலகத்துல நம்ம நெருக்கமானவங்கள்ட்ட ஹீரோவா இருக்க முடியாது. யாரும் பெரிய தலைவரா வெளியில இருக்கலாம், அவர் பெரிய தலைவர். கூட இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும் பாட்டுக்கார எப்படி ஆளுங்க, இவருக்கு தெரியும். கூட இருக்கிற ஆளுகளுக்கு என்ன செய்யும், அது தெரியும். நாலா நம்பர் தானே, அப்படி யாரு இருந்தா கவுச்சிக்கிறாரு, சும்மா சொல்ற ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காண்டி அவரை பத்தி நமக்கு நல்லது தெரியும் சொல்லுவான். பெருமக்களே, ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யார் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்க ரொம்ப நேசமாக இருந்தார்கள். யார் ரொம்ப நெருக்கமோ அவங்க ரொம்ப நேசம். உளவு பார்ப்பதற்காக வருகிறார் உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி.
ஹுதைபியாவிலே தங்கியிருக்கிறார்கள். புகாரில் ஹதீஸ் வருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவிலே தங்கியிருக்கிறார்கள் தோழர்களோடு. உளவு பார்ப்பதற்கு வருகிறார். உளவு பார்ப்பதற்காக வந்த உருவத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி மக்காவிலே உள்ள பெருந்தலைவர்கள் ஒரு ஆளு. உளவு பார்க்க வந்தவர் போய் சொன்னாராம், எந்த நபியை எந்த முகம்மது எதிர்த்து நீங்க போராடணும்னு நினைக்கிறீங்க, வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? மா தனக்கம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அங்க கண்ட குணத்தை சொல்றார் அப்படியே வாக்குமூலமா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரல் எச்சி அப்படி கார்னாங்கன்னா, அஹ்ன் கார்னாங்கன்னா அந்த காரணம் எச்சி கீழே விடாது. மா தனக்கம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அது யாருடைய கையிலாவது விழும், எடுத்து சாப்பிடுவாங்க, அதை பூசிக்கிறாங்க. உருவத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி சொல்கிறார், மக்காவினுடைய குறைஷிய இடத்திலே போய் சொல்கிறார், தான் கண்ட காட்சியை சொல்கிறார். புகாரில் ஹதீஸ் வருது, வைதா தக்கல்லம ஸஃபது அஸ்வாத்தம். அவங்க பேச ஆரம்பிச்சா எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. வைதா அமரயத்தது அமரஹும். ஒன்றை ஏவினால் எல்லோரும் கட்டுப்படுகிறார்கள். ஒரு விஷயத்தை அவங்க கட்டளையிட்டு விட்டால் எல்லோரும் அப்படியே கட்டுப்படுறாங்க. அங்க நடக்கிற விஷயத்தை அவங்க பார்த்த அனுபவத்தை வந்து சொல்ற. அவங்க ஒது செய்தா அந்த ஒது செய்த தண்ணீரை கீழே விடுறது இல்லை, அவங்க அதை எடுத்து பூசிக்கிறாங்க. எந்த நபியினுடைய காரம் எச்சியை கூட கீழே விடுவதற்கு எந்த சமுதாயம் விடவில்லையோ, ஒது செய்த தண்ணீரை கூட கீழே விடுவதற்கு அனுமதிக்கவில்லையோ, அந்த சமூகமா அந்த நபியினுடைய ரத்தத்தை ஓட்டுவதற்கு சம்மதிக்கும்? கேட்டார். ரத்தத்தை ஓட்டுறதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு கேட்டாங்க. டென்மார்க்ல ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே உலகமே எப்படி கொந்தளித்தது என்பதை பார்த்தோம் பெருமக்களே. உலகத்தின் தலைவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்படியும் ஒரு தலைவரா? அவர்களை பார்த்ததில்லை நாம். ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உருவத்தை இந்த உலகத்தில் வரைந்தார் தவறான ஒரு சித்திரத்து அடிப்படையில் என்று சொன்னவுடனே உலகமே கொதித்ததே. காரணம் என்ன? சித்திரம் போட்டால் பாராட்ட வேண்டும், உருவமிட்டால். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை அதை. இந்த காரணத்தினாலே அதிலேயும் அவர்களை பற்றி தவறான அவர்களுடைய தீவிரவாத குணம் கொண்டவர்கள் என்ற ஒரு கோணத்தில் அதை அணுகிய பொழுது உலகமே எப்படிப்பட்ட நிலையை எடுத்தது என்பதை பார்த்தோம். அதாவது உலகத்தில் சொல்வார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து வைத்திருக்கக்கூடிய காதல் அவர்களுக்கு என்ன தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு காதலை நாம் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி சொல்றார். யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க அவர்கள் மீது ரொம்ப பிரிய வைத்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. குர்ஆனிலே பெயர் சொல்லாமல் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா. தேர்ந்தெடுத்தார்களே திருநபியை, நீண்ட வரலாறு சொல்லல. திருமக்களே, யார் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்கள ரொம்ப நேசித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல உச்சத்தின் உச்சத்திலும் சோதனையின் கடுமையான சோதனையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைச்சாங்க. இன்னைக்கு உலகத்துல வாழ்வு வந்துருச்சுன்னு நீங்க சாதாரணமானவங்களை மறந்துடுவாங்க. இப்படித்தாங்க உலகத்தினுடைய நிலை. 2 பேர் நண்பர்களா இருந்தாங்களாம். ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு, பெரிய மந்திரி பதவி கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல மந்திரினா பெருசா இருந்திருக்கும். ஒரு ஆள் பெரிய அந்தஸ்து ஆயிட்டார். அவன் தன்னுடைய நண்பருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிலை கிடைத்து விட்டது என்று அவரை கண்டு பாராட்டு சொல்வதற்காக வேண்டி இந்த நண்பர் போறார். அவர் அந்த ஆஸ்தானத்தில் இருந்து கொண்டிருப்பவர் பார்க்கிறார், ஆகா நம்ம பெரிய அந்தஸ்துல வந்துட்டோன்னு ஏதோ உதவி கேட்டு நம்மள்ட்ட வந்திருக்கிறானே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அவனை கண்ட உடனே யாருன்னு கேட்டார். எனக்கு அப்படியே சூழ்ச்சி வாரி போட்டு உயிருக்குயிரா பழகனமதான். யாருன்னு கேட்கறீங்க என்ன பார்த்து? உடனே சொன்னாரா, ஒரு காலத்துல நாம 2 பேரும் உயிருக்குயிரா இருந்தோம், ரொம்ப நெருக்கமா இருந்தோம். ஆனா சில பேர் எனக்கு தகவல் சொன்னாங்க, உங்களுக்கு திடீர்னு பார்வை கண் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்த்த ஆள் அடையாளம் தெரியாம இருக்கிறாரு இல்லையா, அதை சுட்டி காமிச்சாராம். நண்பங்கிறது விளங்காம இப்படி சொல்றாரு இல்லையா, அதை சொல்லி காமிக்கிறதுக்காக சொன்னாங்க. உங்களுக்கு திடீர்னு கண் குருடா போயிடுச்சுன்னு சொன்னாங்க, துக்கம் தெரிவிப்பதற்காக வந்தேன்னு சொன்னாங்க. உலகத்திலே உள்ள நிலை இந்த புத்தகத்துல படிச்ச உண்மையே பொய்ய கதை தான். ஒருத்தன் குளத்துல விழுந்துட்டான், இன்னொரு உடனே விழுந்து காப்பாத்துறதுக்கு அவன் ஆள் நீச்சல் தெரியாது உள்ள போய்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரியா ஆள ஒரு மாதிரியா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டானா. அவன் கேட்டானா, என்ன ஏன் காப்பாத்தினேன், என்ன ஏன் காப்பாத்தினேன்னு சொல்லி
குளத்துல விழுந்து நீச்சல் தெரியாதவன் கேட்டானா. இவன் சொன்னானா அந்த போர்டை பாருன்னு, இந்த போர்டை பாருன்னு சொன்னானா. இவன் போர்டை படிச்சு பார்த்தானா. இதில் விழுந்து யார் நீச்சல் தெரியாமல் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றினால் அவங்களுக்கு உதாரணமா வைங்கள 100 திரகம் அவங்களுக்கு சன்மானம் அப்படின்னு அதுல எழுதிருக்கான். இவன் படிச்சு பார்த்தான். படிச்சு பார்த்துட்டு சொன்னானா, நானா இருந்தா இன்னும் கொஞ்சம் சபுர் செய்திருப்பேன்னு சொன்னானா. யார காப்பாத்தினானோ அவன் சொன்னானா, நானா இருந்தா இன்னும் கொஞ்சம் சபுர் செய்திருப்பேன்னு சொன்னானா. என்ன விஷயம்? அடுத்த வரிய படினானா. அடுத்த வரியில் எழுதியிருக்கான், யாராவது அப்படி விழுந்து இறந்து போய்விட்டால் அந்த மையத்தை வெளியில கொண்டா 200 திரகம் எழுதியிருக்கான். நானா இருந்தா இன்னும் கொஞ்சம் சபுர் செய்திருப்பேன். இது உலகத்தினுடைய நிலை பெருமக்கள், உலகத்தினுடைய நிலை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாழ்வை பாருங்கள் பெருமக்களே. உச்சத்தின் உச்சமாக இருந்த நிலையிலும் சரி, சோதனையின் கடுமையான சோதனையிலும் சரி, இந்த உம்மத்தை அவங்க என்னைக்காவது மறந்துருக்கிறாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தின் உச்சம் என்பது மேராஜ் தான். எந்த நபிமார்களும் சென்றிருக்காத இடம், எந்த நபிமார்களும் சென்றிருக்காத இடம் அல்லாஹ் தஆலா வரவேற்கிறான் தன் நபியை நாயகத்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நான் கடந்தா கருகி போயிருவேன் சொன்னார். அல்லாஹும் ஹபீபும் மஹ்பூபும் தனியா சந்தித்த இடம். அல்லாஹ் வரவேற்கிறான் நாயகத்தை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாயகமே வாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது என்னுடைய சலாம், என்னுடைய சாந்தம், என்னுடைய அன்பு, என் அருள் உங்களுக்கு உண்டாகட்டும். வாருங்கள் நாயகமே, என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு ஏற்படட்டும், என்னுடைய பரகாத்துகள் உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ் உன்னுடைய சாந்தம், உன்னுடைய பேரருள், உன்னுடைய பரக்கத் எல்லாம் உண்டாக வேண்டும், எனக்கு மாத்திரமல்ல ரப்பே எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் சொன்னாங்க. கருணையின் திரு உருவானம் அல்லாஹ். லிகுல்லி உம்மத்தின் லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா. உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான். அல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க, எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க. ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருட காலம் சமூகத்துக்கு உடைச்சு பார்த்தாங்க. ஒருத்தர் கேட்கிற மாதிரி இல்ல, ரப்பே ஒரு பயலை விட்டு வைக்காத, மொத்தமா அழிச்சு துவா ஓதிட்டாங்க, தெளிவா ஓதிட்டாங்க. இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இவங்களை விட்டு வச்சா யாரும் வழிகடவும் மாட்டான், இவன் பிறக்கிற குழந்தை கூட கெட்டு போவான், அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா அழிச்சிரும் துவா ஓதிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களும் எது எதுக்கு பயன்படுத்தினாங்க அது தனியா நூலே இருக்குது. கொடுக்கப்பட்ட அந்த துஆவை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்தெந்த காரியத்திற்காக பயன்படுத்தினார்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகர்து தஅவதி லிஷஃபாஅத்தி உம்மதி. அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த அந்த மகத்தான வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை. நாளை கியாமத்துடைய நாளையிலே, அமளிதுமளிகள் நிறைந்த நாளிலே, வேதனைகள் நிறைந்த அந்த நாளில் யாரும் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க முடியாத யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. ஒவ்வொருவரும் இரண்டோடக்கூடிய நாள் தன்னுடைய சகோதரனை விட்டும், தன்னுடைய நண்பனை விட்டும், தன்னுடைய பெற்றோர்களை விட்டும், தன்னுடைய பிரியமானவர்களை விட்டும், இன்னும் சொல்ல போனால் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி வ ஸாஹிபத்திஹி வ அஹீ. எதை வேண்டுமானாலும் ரப்பே நீ பிணையாக வைத்துக்கொள், என்ன விட்டுரு அல்லாஹ் சொல்வான். என் தாய் தகப்பன் நரகத்தில் போடாம போற்று, என்ன விட்டுரு குர்ஆன்ல வருது பெருமக்கள். அப்படி எல்லோரும் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே, யாரும் ஆதரவு அளிக்க இயலாத அந்த கட்டத்திலே ஆதரவு அளிப்பதற்கு ஒன்று தேவை என்பதற்காக அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த பாக்கியத்தை, அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆவை நான் பயன்படுத்தி வைத்திருக்கிறேன். இஸஃபாத்தி உம்மத்தி, என் உம்மத்துமார்களை ஸஃபாத்திற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ். எவ்வளவு மகத்தான பாக்கியம் பெருமக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் அன்புங்கிறது உச்ச. இந்த உலகத்தில் அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் வரலையாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் வரலையா? கூட சொன்னமே, அதற்கு ஹுசைனுல்லாஹ்வுடைய வரலாறு சொன்னமே. பாத்திமாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொன்னாங்க, மடியில வச்சிருக்கும் பொழுது இந்த குழந்தை நம் முஸ்லிம்களால் கொல்லப்படும் சொன்னாங்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ கையில் இல்லையா? என் பிள்ளை எப்படி கொல்லப்படக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்பானா இல்லையா? ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்கள், தேவைகள் இருந்தது. ஸல்லல்லாஹு பயன்படுத்த என் உம்மத்துமார்களின் ஷஃபாஅத்திற்கு தேவை நான் வச்சிருக்கிறேன் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ரப்பே நீ கொடுக்கணும் உம்மத்து விஷயத்தில். அல்லாஹ் சொன்னா, வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா. குர்ஆன்ல வருது,
நாயகமே நீங்கள் கேட்டதை எல்லாம் ரப்பு கொடுப்பான். நீங்க பொருந்துக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பு கேட்டதையெல்லாம் தந்துட்டா நீங்க சொல்வீங்க. சல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கைஃபாரல்லாஹ் வாஹிதும் மின் உம்மத்தி பின்னார். ரப்பே, என் உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருக்க நான் எப்படி திருப்திப்படுவேன் ரப்பேன்னு சொன்னாங்க. எனக்கு திருப்தி ஏற்படாது. கியாமத்தினுடைய நாளையிலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உயர்ந்த ஆசனம் இருக்கும். எல்லா நபிமார்களும் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். எனக்கென்று அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆசனம் இருக்கும். அந்த ஆசனம் காலியாகத்தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் இருந்தால் ஒருவேளை என்னை தூக்கி கொண்டு போய் சொர்க்கத்தில் வைத்து விடுவார்கள். என் உம்மத்தின் நிலை என்னன்னு தெரியாமல் போயிடும் என்று சொன்னாங்க. உச்சத்தின் உச்சத்திலையும் கூட இந்த உம்மத்தை அவங்க மறக்கல. சோதனையின் கடுமையான சோதனை, அதிலும் மறக்கல. சோதனையிலும் கடுமையான சோதனைங்கிறது மௌத்து தாங்க. அதை விட ஒரு சோதனை துன்யால இல்லை. மௌத்தினுடைய நேரத்திலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உம்மத்தை மறக்கல. ஒன்னாசியாதி ஹர்கன் ஒன்னாசிதாதி நஸ்தன். ஆயத்தின் விரிவுரையிலே இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், சில உயிர் அல்லாஹ் கலத்துவான் கடுமையாகும், சிலது லேசா கலத்துவான். மோமின்கள் உயிர் லேசா கலத்தப்படும் வருது, ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எடுக்கப்பட்ட நேரத்தில் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பாத்திமா நாயகி அழுதாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு வேதனை நான் யாருடைய முகத்துல எப்பவும் பார்த்ததில்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. காரணத்தை எழுதும் பொழுது சொல்கிறார்கள், பெருமக்களே, வேதனை கொடுக்கப்பட்ட மௌத்தினுடைய அந்த ரூஹ் வாங்கப்பட்ட ஆரம்ப நேரத்தில் உலகத்திலேயே அவங்களுக்கு தான் மிருதுவா வாங்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. நாயகமே, உலகத்திலே உங்களுக்கு தான் மிருதுவா வாங்கப்படுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, என்னுடைய உம்மத்துமார்கள் பலகீனமானவர்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் பலகீனமானவங்க, அவங்க தாங்கிக்கிற மாட்டாங்க. அவர்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தால் அது எனக்கு கொடுக்கப்படட்டும்னு சொன்னாங்களாம். அதுதான் ஸல்லல்லாஹு கஷ்டமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. வேதனையினுடைய உச்சமான வேதனையிலும் சரி, இன்பத்தினுடைய உச்சமான இன்பத்திலையும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை மறக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றதற்கான காரணமாக அல்லாஹு தஆலா சொல்வது என்பது, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியது அவங்களுடைய உயர்ந்த குணம், அவங்களுடைய உயர்ந்த பண்பாடு. அதனால் அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்திலே உயர்ந்த குணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வந்தார். இன்னமா வஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். உயர்ந்த குணங்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லா குணங்களையும் நிறைவாக்குவதற்காக நான் வந்தேன் சொன்னார். அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாழ்வை பற்றி கேட்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட நிலைகளை மாற்றிக்க வேண்டும். நன்றி செலுத்துபவர்களில் குறை உள்ளவர்களாக இருந்தால் நன்றி செலுத்தக்கூடிய பண்பை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். சபுர் செய்வதில் குறை உள்ளவர்களாக இருந்தால் அதை நாம் நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும். எந்தெந்த குணங்கள் நம்முடைய குறைபாடுகள் இருக்கிறதோ அதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் ஆகிவிட வேண்டும். உலகத்திற்கு குணங்களின் நிறைவாக வந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பாராட்டு சொல்லிட்டான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே, தாங்கள் மகத்தான குணத்திலே, மிக உயர்ந்த குணத்திலே, குணத்திலெல்லாம் மிக சீரான உயர்ந்த குணம் எதுவோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா பாராட்டு சொல்லிட்டான். எப்படிப்பட்ட நிலையிலையும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெற்றி என்பது குணத்தால் அமைந்தது குர்ஆன் சொல்லுது. யமன் நாட்டிலே இருந்து மக்காவுக்கு உள்ளே ஒரு கூட்டத்தார் வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல எண்ணத்தில் வரல, அவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அபூ ஹுரைரா போன்றவங்களாம் பிடிச்சிட்டு வந்த ஆட்கள்ல உள்ள ஆளு. வந்தது யாருன்னு பார்த்தா, யமன் நாட்டினுடைய பெரிய அந்தஸ்து மிக்க தலைவர், யமன் நாட்டினுடைய அதிபதி வந்திருக்கிறார். சுமாமத் இப்னு விசால் என்று வருகிறார். சுமாமத் இப்னு உசால் அவர் வந்திருக்கிறார். அல்லாஹ் என்ன பெரிய ஆளை பிடிச்சு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. யமன் நாட்டினுடைய ஒரு பெரிய அதிபதி பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியில வச்சாங்க. சுமாமா, என்ன சொல்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பதில் சொன்னாங்களாம், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நன்றி உள்ள ஒரு மனிதனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். எனக்கு ஏதாவது நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா பகரம் வாங்குவதற்கு நிரம்ப ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. மிரட்டாதீங்க சுமாமான்னு சொன்னாங்க. மிரட்டாதீங்க. 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அத்தனைக்கு விட்டுருங்க, சுமாமா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஒன்னும் செய்ய வேண்டாம், விட்டுருங்கன்னு சொன்னாங்களா. போய் குளித்து வந்தார் சுமாமா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கரம்பத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கான காரணம் 3 நாட்களும் அவர்கள் பார்த்த காட்சி, நடந்த நடவடிக்கைகள், அங்கே உள்ள குணங்கள். திருமணம் உலகத்தில் இஸ்லாம் பரவியதற்கான காரணம் வெறும் சொற்கள் அல்ல. உலகத்தில் இஸ்லாம் பரவியதற்கான காரணம் என்பது வெறும் சொற்கள் அல்ல. அருமை சஹாபிகளுடைய செயல்பாடு,
அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் இந்த உலகத்திலே நடந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறை, அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, நான் 40 வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். அதை யோசிக்க வேண்டாமா? தங்களுடைய வாழ்க்கையைத்தான் ஆதாரமாக சொன்னார்கள். கியாமத்து வரை சொன்னார்கள், உலகத்தில் நீங்கள் பின்பற்றுவதற்காக என் வாழ்க்கையை முன்னுதாரணமாக விட்டுச் செல்கிறேன். யாராவது சொன்னாங்களா இந்த உலகத்தில்? அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். ஏன் அழகான முன்மாதிரி? அதுக்கு காரணங்களுக்கு பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையிலே அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் 1-2 நாட்கள் தான் இருக்குது. நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில தான் கலந்து கொள்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அருமையான பெருமக்களே, நாளை ஒரு நாள், நாளைக்கு ஹிஜ்ரத்து, இன்னும் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சொல்லிட்டு நாளை மறுநாள் நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வஃபாத் சம்பந்தப்பட்ட செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நாம சொல்வோம். அதுக்கு அடுத்து அந்த நாள் தான், அதுக்கடுத்து ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு அதற்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அருமையான பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒன்று கூடுதலை அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு உயர்ந்த அமலா அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. வந்திருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, துன்யவியான உக்ரவியான என்னென்ன தேட்டங்களும் தேவைகளும் இருக்கிறதோ, எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் அல்லாஹ் அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வானா. வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. வியாபாரங்களிலே பரக்கத் செய்தருள்வானா. உத்தியோகங்களிலே உயர்வை தந்தருள்வானா. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தருவானா. ஹராமான எந்த ரிஸ்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தினுடைய உயர்ந்த செயல்பாடுகளை நாம் எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதிலே நமக்கு அல்லாஹ் இன்பத்தை தந்தருள்வானாக, இஹ்லாஸை தந்தருள்வானாக. பாவங்களின் மீது அல்லாஹ் வெறுப்பை தந்தருள்வானாக. அதை விட்டு விலகி வாழும் நசீபை தந்தருள்வானாக. உடல் ஆபியத்தை தந்தருள்வானாக. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த பரிசுத்தமான அந்த ஷரியத்தை எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஒப்பற்ற நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானோ அப்படிப்பட்ட நேசத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாளை கியாமத் வரை நாளையில் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே நின்று முபாரக்கான் அவருடைய கரங்களினாலே ஹவுதுல் கௌசரை வாங்கி பருகி அவர்களுடைய மேலான லிவாவுல் ஹம்தில் நின்று ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்தில் அவர்களோடு செல்வார்களே, அந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. வயதிற்கு வந்து பருவ வயதை அடைந்தும் மனமுடித்து கொடுக்க இயலாமல் சிரமப்படக்கூடிய ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கருணையுள்ள ரஹ்மான் இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் கபூல் செய்தருள்வானாக. யார் மனமுடித்ததற்கு பின்னால் மக்கள் தேட்டத்தோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை தந்தருள்வானாக. நம்முடைய மக்களை எல்லாம் அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. அவருடைய பொருத்தத்திற்கு உட்பட்ட நல்லோர்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مكرودا ولا محروما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله